ரெயின்போ கியூட்டி கிளிமர் கிங்டம். நாணமும் கற்பனையும் நிறைந்த லூனா ஒரு வண்ணமயமான கண்காட்சியில் மாயக் கண்ணாடி ஒன்றைக் கண்டுபிடிக்கிறார். அந்த கண்ணாடியிலிருந்து வண்ணங்கள் சுழன்று வெளிவந்து லூனாவையும் அவளின் நாய் திங்கரையும் மாய உலகத்துக்கு அழைத்துச் செல்கின்றன. அவர்கள் நீல நிற புல்களும் மணிமலர்களும் நிரம்பிய அழகான விசித்திர புல்வெளியில் இறங்குகிறார்கள். பிலிப் என்ற பஞ்சு போன்ற உயிரினம் அவர்களின் இராஜ்யத்தின் வண்ணப் படிகம் உடைந்து விட்டதாகச் சொல்கிறது. நல்ல சூனியக்காரி ஸ்டெல்லா ரெயின்போக்கி மட்டுமே அதை சரி செய்ய முடியும், லூனா உதவ வேண்டும் என கூறுகிறாள். ஸ்டெல்லா லூனாவுக்கு சிறப்பு கண்ணாடிகளை அளிக்கிறாள். திங்கரின் கழுத்துப்பட்டை பேசும் சக்தியை பெறுகிறது. சாம்பல் நிறக்காட்டில் இடையறாத ஏப்பம் விடும் ரம்பில் என்ற சிங்கக்குட்டியை அவர்கள் சந்திக்கிறார்கள். லூனா பாடும் தாலாட்டு அவனை அமைதிப்படுத்துகிறது. சிறிய திக்லெட்டுகள் புதிய பாதையை தோண்டி உருவாக்குகின்றன. ஸ்டிச் என்ற பொம்மையை அவர்கள் சந்திக்கிறார்கள். தன்னை பயமூட்டும் திறன் இல்லாதவன் என அவன் கவலைப்படுகிறான். வண்ணத்து பூச்சி வடிவத்தை பார்த்து ஸ்டிச் தனது புத்திசாலித்தனத்தால் பெரிய புதிர் வாயிலை திறக்கிறான். டாக் என்ற ரோபோவை அவர்கள் காண்கிறார்கள். உண்மையான உணர்வுகளை அனுபவிக்க ஒரு இதயம் வேண்டும் என அவன் விரும்புகிறான். டாக் பாடும் இனிய பாடல் ஜெல்லி பீன்களை ஆடச் செய்து அவற்றை ஒரு பாலமாக மாற்றுகிறது. சோகமூட்டும் பூக்களை எதிர்க்க திங்கர் தோண்டுகிறான். ரம்பில் ஏப்பம் விடுகிறான். ஸ்டிச் வழிகாட்டுகிறான். டாக் ஒழுங்காக நடக்கிறான். லூனா தந்திரமான பள்ளத்தாக்கை தைரியமாக கடந்து செல்கிறாள். அவர்கள் பச்சை நகரத்தை அடைகிறார்கள். ஆனால் அதன் வண்ணங்கள் மங்கியும் சோர்வடைந்தும் உள்ளன. பஞ்சு போன்ற காவலாளி கடுமையாக நடிக்க முயன்றாலும் உடனே அவர்களை உள்ளே அனுமதிக்கிறான். பெரிய ஒபால் மந்திரவாதி ஒரு வில்லனிடமிருந்து செங்கோலை கொண்டு வருமாறு கட்டளையிடுகிறான். நண்பர்கள் பயப்பட்டாலும் ஒன்றாக இருப்போம், முயற்சி செய்வோம் என உறுதி செய்கிறார்கள். அந்த வில்லன் உண்மையில் சாம்பல் வலைகளுள்ள குகையில் தனிமையில் வாழும் ஒரு சிலந்தி பெண்மணே. லூனா அவளிடம் அன்பாக பேசுகிறாள். டாக் இசை வாசிக்க அவள் செங்கோலை மகிழ்ச்சியுடன் அளிக்கிறாள். திங்கர் உண்மையான மந்திரவாதியான வாபிளை கண்டுபிடிக்கிறான். அவர் கனிவான கண்டுபிடிப்பாளர். வாபிள் கூறுகிறார், சாவி என்பது 5 ஒலிகள்: தைரியம், நுண்ணறிவு, அன்பு, மகிழ்ச்சி, நம்பிக்கை. பிலிப் கண்ணீர் விட்டு ஒப்புக்கொள்கிறான். தன்னை தனித்துவமாக காட்ட வண்ண வடிகட்டிகளை மறைத்ததாக சொல்கிறான். அவனது நண்பர்கள் அவனை மன்னித்து நீயாகவே சிறப்பு என உறுதிப்படுத்துகிறார்கள். ரம்பில் கர்ஜிக்கிறான். ஸ்டிச் கணக்கிடுகிறான். டாக் பாடுகிறான். பிலிப் நடனமாடுகிறான். லூனா ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்துகிறாள். வானவில் வெடிப்பு நிகழ்ந்து படிகமும் முழு இராஜ்யமும் மீண்டும் பிரகாசமான வண்ணத்தில் உயிர் பெறுகின்றன. மகிழ்ச்சியான விடைபெறுதலுக்குப் பிறகு லூனாவும் திங்கரும் வீட்டிற்கு திரும்பிச் செல்கிறார்கள். கண்காட்சியில் திரும்பியவுடன் திங்கர் குறைக்கிறான். தனது பேசும் குரலை மெல்ல நினைவு கூறுகிறான். வீட்டில் லூனாவின் சேகரிப்பில் உள்ள சாதாரண கல் ஒன்று இரகசிய வானவில் ஒளியுடன் பளபளக்கிறது. இரவு வானத்தில் தோன்றும் சிறப்பு வானவிலை பார்த்து மாயம் உண்மை என்பதை அறிந்து லூனா சிரிக்கிறாள். நமது சிறந்த பரிசுகள் தைரியம், கனிவு, நட்பு பகிர்ந்தால்தான் உண்மையான மதிப்பு பெறும். உங்கள் சிறப்பு ஒளியை பகிரும் போதுதான் உங்கள் உண்மையான திறன் பிரகாசிக்கும். Hey everyone, thanks for watching the video. Don't forget to like, subscribe, share and hit the bell icon. Like, subscribe, share, comment and click bell icon.